அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி உடலோட உஷ்ணம் தணிகிறதுக்காக நம்ம நீராகாரம் எடுத்துக்க போகிறோம். அதனால் அதை செஞ்சு காமிக்கலாம்ட்டு. நமக்கு உடலில் எப்படி உஷ்ணம் சேருதுன்னே தெரியல. நான் எப்போ பார்த்தாலும் பாடி ஹீட்டாக இருக்குது. என்ன தான் தலை குளித்தாலும் எண்ணெய் தேய்ச்சி இப்போல்லாம் யாருமே எண்ணெயெலாம் ரொம்ப தலைக்கு வைக்கிறதில்ல. அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி நாள் வடித்த சாதம் இருந்துச்சுன்னா அதை ஒரு ஸ்பூன் அளவு ஒரு குழம்பு கரண்டிக்கு ஒரு கரண்டி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சிட்டோம்னா, தண்ணி ஊற்றி நம்ம நாள் வச்சிடணும். அது கூட ஒரு சின்ன வெங்காயம் தட்டி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான இப்போ இந்த நீராகாரத்தை நல்லா கரைச்சிட்டு இதுக்கு லேசாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான போட்டுக்கோங்க, இல்லை வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுமாரி ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி தட்டி சேர்த்துருக்கேன். இது நமக்கு உடலில் இருக்க உஷ்ணத்தை தணிக்கக்கூடியது. ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ இதை நம்ம மோரெலாம் அதில் சேர்க்க வேண்டியதில்லை. வெறும் இந்த சாதத்தை நல்லா கரைச்சிட்டு இந்த தண்ணியவே நம்ம இருத்து காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இதை குடிச்சிட்டோம்னா அவ்வளோ ஒரு சத்தான தண்ணி. இது கீழே ஊற்றவே கூடாது. இதோட இப்போ நம்ம முக்கியமான ஒன்று சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம நல்லா அந்த சாதத்தை கரைச்சிட்டு அந்த தெளிவு தண்ணியை மட்டும் நம்ம நல்லா எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் சேர்க்க பிடிக்கலைன்னா நீங்கள் வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த வெங்காயம் உங்களுக்கு உஷ்ணத்தை தணிக்கும். அதனால் நான் சேர்த்துருக்கேன். ஒன்று தான் சின்ன வெங்காயம் தட்டி சேர்த்துருக்கேன். இந்த சாதத்தை நீங்கள் எடுத்து சாப்பிட்றன்னா சாப்பிட்லாம், இல்லை மத்தியானம் சாப்பாட்டில் கூட நீங்கள் ஊற்றி சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட இந்த நீராகாரம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம உப்பு சேர்த்தாச்சு. இதில் மோர்லாம் சேர்க்க வேண்டியதில்லை. இப்படியே நம்ம குடிக்கலாம். இதில் முக்கியமான இன்னொன்று சேர்த்துக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு உஷ்ணம் சரியாகும். இது நீங்கள் ஒரு வாரம் போல் நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு உடல் பாடியோட ஹீட்டு கண்டிப்பாக கம்மியாகும். இது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட நல்லெண்ணெய் கண்டிப்பாக இதில் சேர்க்கணும். சேர்த்தோம்னா நமக்கு நல்ல குளிர்ச்சி கிடைக்கும். ஒரு 2 ஸ்பூன், அதாவது இந்த சின்ன குழிக்கரண்டிக்கு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஆற்றலாம்னா ஆற்றிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே நீங்கள் குடிச்சிருங்க. காலையில் இப்போ இதான் நான் குடிக்க போகிறேன். இன்றைக்கி எனக்கு இப்போ ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்ததுனால ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு. அதனால் இதை நான் அப்படியே எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. ஆனால் சளி பிடிச்சிருக்க நேரத்தில் இதை எடுத்துக்காதீங்க. வெயில் நேரத்தில் உங்கள் பாடி ஹீட்டாக இருக்குது, உங்களுக்கே தெரியும். யூரின் போனால் எரிச்சல் அந்த மாதிரிலாம் இருக்கப்போ இதை நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது கம்மியாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.